ரொம்ப நாள் ஆச்சு இப்படி தியேட்டர் விழுந்து சிரிச்சு செமையா இருக்கு. பியூட்டிஃபுல் மூவி, இட்ஸ் a nice entertaining movie. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. மணிகண்டன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கணும் இந்த படத்தில் அப்படி ஒரு மெசேஜ் இருக்கு. நீங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. 2025க்கான தரமான காமெடி படம் எதுன்னு கேட்டால் குடும்பஸ்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. குடும்பஸ்தன் அட்டகாசமா இருக்கு. பயங்கரமான எழுதியிருக்காங்க, ரைட்டிங், நக்கலைட்ஸ் டீம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் செம்மையா இருக்குது. ஃபேமிலியோட விழுந்து சிரிச்சு பார்க்கலாம். ஃபேமிலி என்டர்டெய்னர். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி தியேட்டர் விழுந்து சிரிச்சு செம்மையா இருக்குது. மெசேஜ்லாம் கிடையாது, நீங்க வாங்க மனசு விட்டு சிரிச்சுட்டு போங்க, அவ்வளவுதான். அவரு ரொம்பவே ஒரு காமன் மேனா நடிச்சிருக்காரு. நம்மள ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி, நம்மளே தியேட்டரை ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இருக்கு. நம்மள மாதிரி இருக்காரு அவரும். ஸோ அதுதான் நல்லா இருக்கு. இது அவ்வளோ டீகோட் பண்ண வேண்டியது இல்லைங்க. குடும்பத்தோட வாங்க, சிரிச்சுட்டு போங்க, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் காமெடி தான். கிளைமாக்ஸ் கூட காமெடி தான். இல்ல குட் நைட் ஒரு விதத்துல நல்லா இருந்துச்சுன்னா இது வேற விதத்துல நல்லா இருக்கு, அவ்வளவுதான். பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கு, அவ்வளவுதான். நான் சொல்ல லப்பர் வந்து எப்படி மக்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பார்த்து ஹிட் கொடுத்தாங்க, அதே மாதிரி இது கன்ஃபார்ம் ஹிட் தான். எல்லாருமே கனெக்ட் ஆகும். மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் தான் இல்ல, எல்லாருமே கனெக்ட் ஆகும். எல்லாருமே நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு போன லைஃப்ல பயங்கரமா கனெக்ட் ஆகும் படம். பயங்கரமா இருக்கும், நீங்க பாருங்க. ஸோ குரு சோமசுந்தரம் சாருமே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோலா இது பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் இப்போ சீரியஸா பண்ணிட்டு இருந்தாரு. இந்த படம் வந்து பயங்கர என்டர்டெய்னிங்கா, ரொம்ப ஒரு கேரிகேச்சரிக்கா நடிச்சிருக்காரு. படம் பாருங்க. ஆமா, ஏன் அந்த டைட்டில் சாங் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எண்டில் ஒரு பேத்தோஸ் இருக்குது, ஒரு சேட் சாங், அது சூப்பராக இருக்குது. மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, படத்தில் எடுத்த ஹீரோயின், எல்லா சப்போர்ட்டிங் கேஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய சீனுங்க நீங்கள் பார்த்தா தெரியும். நம்ம லைஃப்பில் எல்லார் லைஃப்லையுமே கனெக்ட் ஆகும். எல்லா சீனுக்கு ஒரு சீனுமே நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். Especially the storyline. I like the songs, the visuals and the acting. They all as a package, it's a beautiful movie. It's a nice entertaining movie. Especially who's acting? I like Manikandan's acting as well as Shanvi. Both acting, beautiful acting. It's realistic acting, so I loved it. In this movie, what you will tell the highlight of the movie? Highlight of the movie was, I think, the climax, as well as the marriage, the way they got married. So it's everything was the highlight. The struggle. Marrying was also not easy. Raising a family is also not easy. So highlight was the climax of the movie, as well as the marriage scene where they are getting married and how the family is trying to separate them. What they actually conveying? They are conveying. They want a movie where the audience also feels that we are the actor, like we are the hero. So everybody after watching the movie will feel that they are the hero of their own lives. People will connect with that character. Yes. Correct. So it's a connect. It's a movie that we can connect. நல்லா இருக்கு. அதான் குடும்பஸ்தான் நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. காமெடி எல்லாமே நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. படம் பார்த்து திருப்தியா இருக்கு. ஃபேமிலி பட்ஜெட் பத்திலாம் பேசிருக்காங்களா? பட்ஜெட் செலவுலாம் அப்படிங்கிற மாதிரி இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நல்லா இருக்கு படம். ஆமா, நம்ம குடும்பத்துல எப்படி நடக்குதோ அதே போலயே இருக்குது. நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா போர் அடிக்காம நல்லா டைம் போனதே தெரியல. நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சது படத்துல எல்லா சீனுமே நமக்கு நல்லா தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம பசங்க வந்து குடும்பம் நடத்துற, அதாவது மிடில் கிளாஸ் பசங்க எப்படி பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்துறாங்கன்றது அது நல்லா இருக்கு படம். மணிகண்டன் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எதுவுமே நம்ம சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இல்லை, அவர் எப்போவுமே ஒவ்வொரு படத்துக்கும் அவரோட கிரேட் வந்து மேலே போயிட்டு தான் இருக்குது. அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. படம் காமெடி, எமோஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் பயங்கர என்கேஜிங்காக தான் இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சிரிச்சிட்டேவும் இருக்கலாம். நம்ம எமோஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகுது. ரொம்ப நல்லா இருக்கும் படம். மியூசிக் அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கேட்க வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. ஜி பிரகாஷ் ஒரு சாங் பாடியிருக்காரு,
அது சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சுண்ணா. ரெஸ்பான்ஸ்ன்றதை விட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சிரிச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு நல்லா ஜாலியாக ஓடிக்கிட்டே இருந்தோம். படத்தை கூட நாங்களும் ஓடிக்கிட்டே இருந்தோம். செகண்ட் ஆஃப் பார்த்தோன்னா அப்படி என்டையராக உட்காந்துட்டோம். எப்படின்னா மணியண்ணான்னு சொன்னாலே நமக்கு ஒரு யதார்த்தம் இருக்கும்ல, அந்த யதார்த்தத்தை தாண்டி வந்துட்டு நம்ம குட் நைட்டில் பார்த்த மணியண்ணா வேற, இங்கே பார்த்த மணியண்ணா வந்துட்டு என்டையர்லி டிஃப்ரெண்ட். செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அது ரொம்பவே தெரிஞ்சது. அண்ட் ஹீரோயினுமே வந்துட்டு என்ன இவங்க வராங்க போகிறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா என்டையராக ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப சீரியஸாக நல்லா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மொத்தத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தேன் எனக்கு. கண் சிம்டாமல் நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம், என்னடா இப்படிலாம் ஒரு ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம், படத்தை கூட நாமளும் ஓடிக்கிட்டே இருந்தோம். என்ன 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 நடந்துட்டு இருக்கு, ஏன் இவ்வளோ ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க, அடுத்து என்னன்னு ஓடிக்கிட்டு இருந்தோம். செகண்ட் ஹாஃப்ல அதோட சொல்யூஷன் எல்லாமே நமக்கு தெரிய வரும்போது ஓகே இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எப்போவுமே வந்துட்டு ஒரு விஷயம் நம்ம தேடுறோம், அதுக்கப்புறம் அதோட சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் போச்சுல அந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி அந்த இன்ட்ரெஸ்டிங் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபர்ஸ்ட் அந்த 2 சாங் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட். நார்மலாக யூடியூப்ல கேட்க முடியல இது எங்கே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் எடுத்ததுமே வந்துட்டு ஜிவி பிரகாஷ் சாரோட அந்த சாங் வந்துட்டு மெலோடி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மெசேஜ் வந்துட்டு ஒரு 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 மிடில் கிளாஸ் ஒரு பையன் ஒரு கல்யாணம்ன்ற ஒரு லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகுறான் அப்படின்னா, ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு இந்த ஒரு சொசைட்டியாக இருக்கட்டும், எவ்வளோத்துக்கு வந்துட்டு ஒரு பையனை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான். அண்ட் அந்த லாஸ்ட்டாக மணியனா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் வந்துட்டு பணம் தான் நான் வந்துட்டு பணம் சம்பாதிச்சு கொட்டுறேன் அப்படின்னா அந்த பணத்துக்கு தான் வேல்யூ. அப்போ நான் இல்லை எனக்கு வேல்யூ இல்லைல்ல. அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு பணத்துக்காக தான் நீங்கள் வரீங்களே தவிர எனக்காக நீங்கள் வரல. ஸோ இந்த மெசேஜ் வந்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்து. இது பர்சனலாக எல்லாரோட லைக் எப்படி சொல்ல ஒரு ஆமாம் எல்லாருக்குமே இந்த விஷயம் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அந்த டைலாக் அவங்க சொன்னதுமே வந்துட்டு செம்ம கிளாப்ஸ், எல்லாருக்கிட்ட இருந்தும் செம்ம கிளாப்ஸ் வந்தது. ஸோ அதுலேயே தெரிஞ்சது ஆமாம் இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆன ஒரு விஷயம் தான். பர்சனலாக எனக்குமே அதுதான். ஏன்னா நான் ஒரு 10 ரூபாய் நான் சம்பாதிச்சு கொடுக்குறேன்னா தான் வீட்டில் எனக்குமே வேல்யூ. நான் அந்த 10 ரூபாய் நான் சம்பாதிச்சு கொடுக்கல அப்படின்னா வீட்டில் என்ன வச்சுக்க மாட்டாங்கல்ல, என்னென்ன திட்டுவாங்க, எல்லாமே நம்ம வாங்கி தானே ஆகணும். எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ மெசேஜாக இந்த ஒரு மெசேஜ் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஹைலைட்னா அந்த செகண்ட் ஹாஃப்ல மணியனோட எமோஷன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் அது மறுபடியும் நான் சொல்ல வர்றது என்னன்னா, குட் நைட்ல ஒரு எமோஷன் நம்ம பார்த்துருப்போம். அந்த எமோஷனை தாண்டி இங்கே ஒரு எமோஷன் மணியனா கொடுத்தது வந்துட்டு பார்த்த மொத்த எல்லா க்ரௌடுமே வந்துட்டு சைலண்டாக அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் அதுக்கு கொடுத்துருந்த அந்த ஆர்ஆரும் அதே போல தான், டோட்டல் சைலண்ட் ஆகிட்டு. அவங்க அம்மா வந்துட்டு பிளேட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க, சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட் இப்படி எடுத்து வைக்கும், அவங்க அம்மா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அது வந்துட்டு அப்படியே கன்வே பண்ணி எடுத்துகிட்டு போகிறார். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சில எமோஷனல் விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு ரியல் குடும்பஸ்தன் மூவி மணிகண்டன். ஐ எம் ஹாப்பி ஃபார் மணிகண்டன். ஐ எம் அஸ் அ ஃப்ரெண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் மணிகண்டன். குடும்பஸ்தன் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய பிக் ஹிட், பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி. எல்லாருக்குமே லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்க, எல்லாமே அதை தாண்டி தான் நம்ம இங்கே சர்வை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ லாஜிக்கெல்லாம் அங்கங்கே கனெக்ட் ஆகும், எல்லாமே கனெக்ட் ஆகும். நீங்கள் படத்துக்குள்ள ஆஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பராக இருக்கும்போது நீங்கள் அது கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆனால் த்ரூ அவுட் என்ஜாய், ஜாலியாக இருப்பீங்க, நீங்கள் ஃபன்ஃபுல்லாக இருக்கும். என்ன பிரச்சனையாக இருக்காது இது, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டா கதையெல்லாம் சொல்லிட்டா நீங்கள் படம் வந்து பார்க்க முடியாது. படம் வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க கொடுக்குற காசுக்கு ஒர்த்து, நீங்க வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எதுவுமே கிடையாது, ஹாப்பியா இருக்கு. குடும்பஸ்தன் பிளாக் பஸ்டர் ஹிட். ஆனால் குடும்பஸ்தன் ஒவ்வொரு குடும்பத்தாரும் கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸுகள் கூட்டிகிட்டு கூட வந்து பார்க்கலாம். 2025க்கான தரமான காமெடி படம் எதுன்னு கேட்டால் குடும்பஸ்தன் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது. அதில் ஒரு துளி நான் நவரலைங்க. நான் மித்த படத்துக்கெல்லாம் போனேன்னா எப்படியோ படம் முடிவுக்குள்ள 2 தடவை 3 தடவை நான் இடையில போயிடுவேன். ஆனால் இதில் ஒரு இடத்துக்கு கூட போகல. இந்தளவு சென்டிமெண்ட்னா அப்படி அந்த திடீர்னு பார்த்தா காமெடி மேனேஜ்மெண்ட் சரியாக பண்ணியிருக்கிறாங்க. டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு நுணுக்கமாக எடுத்துருக்காங்க.
இருக்கிறாங்க. குடும்பஸ்தான் அனைவருக்குமே செம தீனி இந்த வருஷம். நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் குடும்பஸ்தான் படத்தை. படமே காமெடி தாங்க தானே. சென்டிமெண்ட் எங்கேயும் நீங்கள் தொலாவினா கூட படத்தை உட்காந்து அவ்வளோ அழுகுனா ரசித்து சிரிக்கலாம். சிரித்து நமக்கு டைம் போனது தெரியல. 2 மணி நேரம் படம்னுங்கிறாங்களே, அந்த 2 மணி நேரம் எப்படி நம்மளை கிராஸ் பண்ணிச்சுனே தெரியல. அது முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ விட்டா கூட மறுபடியும் போய் தேட்டரில் போய் உட்காந்துருவேன். இன்னைக்கு ஃபுல்லாக குடும்பஸ்தான் தான் என்னுடைய குடும்பமாக உட்காந்து பார்க்க போகிறதால சென்டிமெண்ட்டும் இருக்குதுங்க. காமெடி நல்லா இருக்குது. எல்லாமே காமெடியாக இது பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு ஆணும் பெண்ணும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தன் குடும்பத்துக்காக, அதையே காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம எத்தனை கமிட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். இஎம்ஐ கட்டணும், எத்தனையோ நம்மளுக்கு இருக்குது. அது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது அப்படியே தத்ரூபமாக குடும்பஸ்தான் படத்தில் பார்க்கலாம். என்னன்னா குடும்பஸ்தானில் பார்த்துட்டேன். நீங்களும் போய் மறக்காமல் தேட்டருக்குள்ளே போய் குடும்பஸ்தானை பாருங்கள். ஷேர்ட்ஸு பொய் சொல்லாதீங்க, உண்மையாக இருங்க. வாழ்க்கையில் வந்து கட்டாயமாக இருந்துட்டு முன்னேறலாம். எந்த கஷ்டம் வந்தாலும் நியாயத்தோட உண்மையாக நடந்துங்க. அதுதான் அட்வைஸ். குடும்பஸ்தன்ங்கிற அந்த டைட்டிலுக்கு குடும்பஸ்தன்ங்கிற டைட்டில் இதுக்கு வந்து பொருத்தமான டைட்டில். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபேமிலி மண்ணாக என்டர் பண்ணும்போது என்னென்ன கஷ்டங்கள் வந்து அனுபவிக்கிறாரு, அந்த கஷ்டத்தை வந்து எப்படி வந்து டேக்கிள் பண்ணுறாரு, உண்மையாக நடந்துக்கிட்டு நேர்மையாக நடந்துக்கிட்டு, அதுதான். அதனால் வந்து குடும்பத்தில் என்டர் பண்ண பிறகு குழந்தை வந்த பிறகு கூட அவர் வந்து நல்லதாக நேர்மையாக இருந்து உழைச்சி கடைசியில் வந்து ஜெயிக்கிறார். அதுதான் கஷ்டத்தில் வந்துட்டு கஷ்டம் மட்டும் காமிக்கல. அவர் வந்து சீரியஸாகவும் இருக்கார், அதே சமயத்தில் வந்துட்டு ஜெயிச்சுட்டு வர்றாரு. காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, பக்கா ஃபேமிலி ஸ்டோரி. சாரும் சரி, ஹீரோயினும் சரி, நம்ம சுந்தரராஜ் சாரும் சரி, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. என்னுடைய பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கு சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாரும் நீங்கள் தியேட்டரில் போய் படம் பாருங்கள். எல்லாருமே இருந்துட்டு உண்மையிலே வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்தோங்கிற திருப்தி உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். கொஞ்சம் எமோஷன்ஸ் இருந்துச்சு, ஆனாலும் கொஞ்சம் காமெடி ஓவர்லாப் பண்ணிட்டாங்க. அதனால ரொம்ப நேரம் அழலை. ஒரு கொஞ்ச நேரம் அங்கங்கே ஒரு அழுகை இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியும் நம்ம என் வீட்டுக்காரே நான் கனெக்ட் பண்ணேன். ஓகே, இப்பெல்லாம் கஷ்டப்படுத்தோமா நம்மளும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறையா சீனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டோட. அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்கணும் இந்த படத்தில். அப்படி ஒரு மெசேஜ் இருக்குது. லைக் பணம்னு பணத்து பின்னாடியே ஓடுறப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எமோஷன்ஸும் முக்கியம் அப்படிங்கிறது படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்க்கலாம். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா சாங்ஸும் கேட்குறேன். படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் ஆக்சுவலி ட்ரெய்லர் பார்த்தோன்னா காமெடி சேனல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. உண்மையிலே டேரக்டர் விசு சார் அதை வந்து ரீமேக் பண்ணி அந்த ஒரு ஜானரை வந்து ரீமேக் பண்ணி இப்போ உள்ள பசங்களுக்கு ட்ரெண்டாக எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. நிறைய இடத்துல நம்ம கண்டிப்பாக ஒரு படம் ஃபுல்லாக பார்த்தோன்னா ஒரு 3 சீனு 2 சீனாவது நம்ம லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த கனெக்டாக இருக்கும். மணிகண்டன் சாரோட யதார்த்தமான ஆக்டிங் உண்மையிலே வேறு லெவல்னே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது அவரோட ஆக்டிங்கு. ஹீரோயினி ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் சொல்கிறாங்க, நான் ஃபஸ்ட் டைம் மாதிரியே இல்லை. அதை விட அவங்க அக்கா கேரக்டரில் நடித்த அந்த ஒரு இதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஒரு 2.5 மணி நேரம் வில்லேஜுக்குள்ளே போய் ஃபேமிலியாக சந்தோஷமாக நானும் என்ஜாய் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்தது. உண்மையிலே அந்த படம் நம்மளுக்குள்ளே நடந்த ஏதோ ஒரு விஷயங்களை கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக அப்படிங்கிறது தான். இந்த படம் வந்து குடும்பஸ்தனுக்கு மட்டும் இல்லை, குடும்பஸ்தன் ஆக போகிறவங்களா இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஹாப் எந்த அளவுக்கு காமெடியாக போச்சோ செகண்ட் ஹாப்பும் அந்த அளவுக்கு ஒரு காமெடியாக கொடுத்துருந்தாங்க. கடைசி வரைக்கும் எண்டிங் வரைக்குமே நம்மளுக்குள்ளே காமெடி இருந்தது. அதில் எனக்கு மணிகண்டன் சாரோட டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. தன்மானத்தை விட்டு வளைஞ்சு கொடுத்து நான் ஒரு விஷயத்தை ஜெயிக்க மாட்டேன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும், அப்படி சொல்லியிருந்ததுனால அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எந்த அளவுக்கு ஃபேமிலியோட இதெல்லாம் கஷ்டப்படுதுங்கிற விஷயமா இருக்கட்டும், அவ்வளோ சூப்பரான ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பு. அதில் அழகாக சொல்லியிருப்பாங்க, இந்த பர்ஸில் காசோடு சேர்ந்து இருக்க என்ன நீங்கள் மதிப்பீங்க, இந்த காசு இல்லாமல் நான் மட்டும் தனியாக இருந்தேன்னா என்னை மதிக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் சூப்பராக இருந்தது. படத்தில் ஹைலைட்னா ரொம்ப யதார்த்தம். நம்மளோட லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகிருக்கும். கண்டிப்பாக நம்மளும் ஆஃபீஸில் ஒரு சில இடத்துல வந்துட்டு சாரி கேட்க முடியாதுன்னு சொல்லி நிறையா ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆக போகிறோன்னே நம்மளுக்கே தெரியாமல் நிறையா கஷ்டப்பட்டுருப்போம். ஸோ அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலிக்குள்ளே எந்த அளவுக்கு யதார்த்தமான விஷயங்கள் இருக்கும், எவ்வளோ அவமானப்பட வேண்டியிருக்கும் காசு இல்லைனா அப்படிங்கிறதையும், அதை சரி செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு பசங்க கஷ்டப்படுறாங்கிறதே ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருப்பாங்க. அவர் ரொம்ப யதார்த்தமான ஆக்டிங். உண்மையிலே அவருக்கு இந்த மாதிரி யதார்த்தமான
கேரக்டர்லாம் வந்து அவருக்கு பயங்கரமாக செட் ஆகுது. ஒரு அந்த மாதிரியே தேடி தேடி உண்மையிலே அவர் இன்னும் நிறையா செலக்ட் பண்ணி நடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர்கிட்ட அவ்வளோ பக்காவாக இருந்தது. ஒருவேளை நம்ம கூட இருந்து ட்ராவல் பண்ணி வளர்ந்ததுனால அந்த ஒரு யதார்த்தம் தெரியுதான்னு தெரியல. பட் ஆனால் உண்மையிலே அவரோட ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. படம் முழுக்கவே எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி எழுந்து போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. சூப்பராக இருந்தது. ஃபேமிலி ஓரியன்டாக வில்லேஜ் சப்ஜெக்ட்டு, ஆனால் சிட்டிக்குள்ளே ஏற்றுப்பாங்களான்னு கேட்டால் நிறைய இடங்களில் சிரித்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு அந்த பொள்ளாச்சியோட ஸ்லாங்காக இருக்கட்டும், மதுரையோட ஸ்லாங்காக இருக்கட்டும், மணிகண்டன் ஒரு தங்கிட்டையும் ஒரு ஸ்லாங்கில் பேசின விதெல்லாம் சூப்பராக இருந்தது. ஸ்லாங் மன்னனே சொல்லலாம் வர. அதையும் தாண்டி இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கலாமோ அப்படின்னு வருத்தமாக இருந்தது. ஏன்னா பொங்கலுக்கு ஃபுல்லாகவே லவ்வர்ஸோட படமாகவே ரிலீஸ் ஆன மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டாக என்ஜாய் பண்ணி, ஃபேமிலி மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தாண்டா ஆஃபீஸில் நாங்கள் படுறோம் பாடு எங்களுக்கு தாண்டா தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்ச மாதிரி இருந்தது. அதை தவிர்த்து அவங்க அக்கா கேரக்டர், ஆக்சுவலி மாமான்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாரு, அக்கா வீட்டுக்காரு, அவரோட கேரக்டர் செம்மனே சொல்லலாம். ஆக்சுவலி நம்ம கண்டிப்பாக எல்லாருமே ஒர்க் பண்ணிப்போம். ஒர்க் பண்ண இடத்துல ஒர்க்கோ ஸ்கூலோ காலேஜோ ஏதோ இடத்துல சால்ரா போட்டே வாழ்கிறதுக்குன்னே ஒருத்தர் ஒரு ஃபேமிலி கண்டிப்பாக இருக்கும். அது எந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். நீ எல்லாத்துக்கும் சால்ரா அடிச்சுக்கிட்டே இருந்தால் வளர்கிற மாதிரியே தெரியும். திடீர்னு ஒரு இடத்துல இறங்கும் போது உன்னால் திரும்பி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளோ இறங்குவேங்கிறதையும் ரொம்ப அழகாகவே காமிச்சிருந்தாங்க. ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி காமிச்சது அந்த படத்தோட ஹைலைட். நான் படம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை படம் குடும்பஸ்தன் தானே கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு எழுத்தாளர் ஒரு ஹீரோவானது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை அவரோட ஃபாலோயிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான படமே பண்ணிட்டு இருக்காரு. மணிகண்டனோட பர்ஃபார்மன்ஸு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபார்மன்ஸு. ஒரு குடும்பஸ்தன்னா பணத்தோட வேல்யூ பற்றி சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இல்லை காமெடி எல்லாமே தான் சார் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 100% இது ஹிட் மூவி. இது சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு.